எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2183 இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பொருளும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். பொருளும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 118 கண்விதி பழுதல் கந்தம் கல்வதி அவன்கால் திறனோய் தாம் கட்டை யாம் கண்டது தேர்ந்துடன் நோக்கிய உண்கண் பரிந்துணர பைதல் உழைப்பது எவன் கதுமென தாம் நோக்கி தாமே களம் நீரின தக்கதுடைத்து பயலாற்ற நிறந்த உண்கண் வயலாற்ற இவனை என்கண் நிறுத்தி படலாற்ற பைதலொடுக்கும் கடலாற்ற கமனை செய்து என்கண் ஓவோ இன்றி அமைக்கின்ற செய்திக்கான் தாம் இதற்பட்டது உடனுழந்து உள்ளினார்கள் விளைத்திருந்து வேண்டியவர் கண்ட கண் பேணாது பெட்ட ஒலமன மற்றவர் காணாதாம இலக்கண் வாரக்கால் தஞ்சா வரிந்தொஞ்சா ஆயிடை அரண உற்றினக்கண் மறைப்பெற ஊரா கருத்தன்று எம்பல் அரைப்பறை கண்ணார் அகத்து. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன். இன்றைய நிகழ்வின் குரல் வழங்குவதற்கு நன்னன்குடி அவ்வையம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வையம்மா. இகல் அதிகாரத்தின் 3ஆம் குறள்.
குறள் எண் 853. இகலென்னும் எவ்வநோய் இகலென்னும் எவ்வநோய் நீங்கி தவறில்லா தாவில் விளக்கந் தரும். இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும். மாறுபாடு எனப்படும் துன்பம் தரும் நோயை ஒருவன் தன் அகத்திலிருந்தும் அகற்றி விடுவானானால் அவனுக்கு அது கெடாத நிலைத்த புகழை தரும். தவல் இல்லாமை என்றால் எக்காலத்திலும் என்று பொருள். அழிவின்மையை குறிக்கும் சொல். தாவில் என்பது நிலைத்த என்ற பொருளை தரும். விளக்கம் இங்கே புகழை குறிக்கிறது. தவாவின்மையை புகழுக்கும் உரியவாக்கிக் கொள்க என்று இந்த இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும் என்ற பொருளுக்கு புலவர் மா நன்னன் அவர்கள் சொற்பொருள் விளக்கம் ஆகியவற்றை தந்திருக்கிறார். தன்னுடைய கருத்தாக இகல் எனப்படும் துயர் தரும் நோயை ஒருவன் தன் மனத்திலிருந்தும் அகற்றி கொண்டு விட்டால் அவ்வகற்றலே அவனுக்கு என்றும் அழியா புகழை தரும் என்று கூறியிருக்கிறார். குறளையும் குறளுக்கான புலவர் மா நன்னன் அவர்களது கருத்து விளக்கம் ஆகியவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றிங்கம்மா. இனி வரலாற்றில் இன்று ஜூன் மாதம் 17ஆம் நாள். இதே நாளில் 1575ஆம் ஆண்டு பிரான்சின் மன்னராக 3ஆம் ஹென்றி முடிசூடினார். 1633ஆம் ஆண்டு திரிபு கொள்கை விசாரணையை எதிர்கொள்ள கலீலியோ கலிலி உரோம் நகர் வந்தார். 1739ஆம் ஆண்டு ஈரானிய ஆட்சியாளர் நாதிர் ஷாவின் படையினர் இந்தியாவின் முகலாய பேரரசர் முகமது ஷாவின் படைகளை தோற்கடித்தனர். 1880ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் விளைவை அவதானித்தார். 1913ஆம் ஆண்டு 13வது தலாய் லாமா திபெத்திய விடுதலையை அறிவித்தார். 1914ஆம் ஆண்டு பொன்னம்பலம் அருணாசலத்திற்கு சர்பட்டம் பர்கிங்காம் அரண்மனையில் வழங்கப்பட்டது. 1931ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் இந்திய பேரரசு தனது தலைநகரை கொல்கத்தாவிலிருந்து புதுதில்லிக்கு நகர்த்தியது. 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் வெற்றிகரமாக அணுகுண்டு சோதனை நடத்தி அணு ஆயுதங்களை கொண்டுள்ள 4வது நாடானது. 1975ஆம் ஆண்டு நியூயார்க் உலக வணிக மையத்தில் தீ பரவியது. 1978ஆம் ஆண்டு சிட்னியில் ஹில்டன் ஹோட்டலுக்கு வெளியே பாரா ஊர்தி ஒன்றில் வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் 3 கொல்லப்பட்டனர். 1981ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கென்டக்கி மாநிலத்தில் லூயிஸ் நகரில் இடம்பெற்ற கழிவுநீர் குழாய் வெடிப்பில் 2 மைல் நீள வீதிகள் சேதமடைந்தன. 1983ஆம் ஆண்டு இத்தாலி துடின் நகரில் திரையரங்கு ஒன்று தீப்பற்றியதில் 64 பேர் உயிரிழந்தனர். 1985ஆம் ஆண்டு இலங்கையில் உக்கிலாய் இராணுவ முகாம் விடுதலை புலிகளின் தாக்குதலில் அளிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு செர்மானிய மீள் நினைவு 2 செர்மனிகளையும் ஒன்றிணைக்க 2 கட்ட திட்டத்துக்கு உடன்பாடு எட்டப்பட்டது. 2001ஆம் ஆண்டு எல்சவடாரில் 6.6 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 400 பேர் வரை உயிரிழந்தனர். 2008ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய பழங்குடியினரின் குழந்தைகளை 1869 முதல் 1969 காலப்பகுதிகளில் அவர்களின் குடும்பங்களிலிருந்து கட்டாயமாக பிரித்தமைக்காக ஆஸ்திரேலிய அரசு சார்பாக பிரதமர் கெவின் ரட் பொது மன்னிப்பு கேட்டார். 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் பூனே நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 17 பேர் கொல்லப்பட்டு 60 பேர் காயமடைந்தனர். 2017ஆம் ஆண்டு தென்கொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் சகோதரர் கிம் ஜோங் கோலாலம்பூர் பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இதே நாளில் 1879ஆம் ஆண்டு இந்திய கவிஞர் செயற்பாட்டாளர் சரோஜினி நாயுடு பிறந்தார். இதே நாளில்தான் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் மருதகாசி 1920ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தமிழறிஞர் செய்குதம்பி பாவலர் 1950ஆம் ஆண்டும், மேனாள் தமிழக முதல்வர் பக்தவச்சலம் 1987ஆம் ஆண்டும், எழுத்தாளர் கிருத்திகா 2009ஆம் ஆண்டும், எழுத்தாளர் ஏ நடராஜன் 2016ஆம் ஆண்டும் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களை அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். பாவலர் கண்ணதாசன் மீது தலைவி ஒருவள் அவனுடைய பாடலில் ஈடுபாடு கொண்டு உறக்கமின்றி இழைத்து போகிறாள். கை வளையல்கள் எல்லாம் கலன்று போகின்றன, உடல் இழைத்து போகிறது. அவன் உலகத்துக்கே பொதுவானவன் என்று சொல்லி அந்த தோழி தேற்றுகிறாள். இது அந்த பாடல் காவடி சிந்து மெட்டில உள்ள பாட்டு. ஒரு பெரிய பாட்டு தான், கொஞ்சம் போட்டு கேட்கணும்.
கண்ணங்கள் தாசனின் மேலே விழிவேலே கொண்டாய் மாலே உண்டன் எண்ணங்கள் அந்த கண்ணனல் தாசனின் மேலே விழிவேலே கொண்டாய் மாலே உண்டன் எண்ணங்கள் அந்த அடிகணியாம் அவர் பல பாடலை உடன் வாடுதல் அடக்கணியாம் அவன் பல பாடலை தினமும் சொல்லி உடன் வாடுதல் மங்கை உனக்கு இது நன்றா வளை செங்கைகள் என்றதும் இன்றா வளை செங்கைகள் என்றதும் இன்றா கண்ணத்தில் என்னடி காயோ கண்ணன் மாயோ இதோ நியாயோ கண்ணத்தில் என்னடி காயோ கண்ணன் மாயோ இதோ நியாயோ அதர் கண்டவர் சொல்லவே பாயோ அடி கற்கண்டனும் அவன் பாடலை சொற்கண்டு நிகழி கொண்டையோ சந்தனம் கொங்கையின் மீது வந்த சங்கதி என்னடி போது வந்த சங்கதி என்னடி போது செடியர் கூட்டத்தை வெறுத்து தனிமை பொறுத்து மூகம் கருத்து நெய் சென்னலின் சோற்றினை மறுத்து இனம் கண்ணாயன இனம் தனில் என் நேரமும் மன்றாடுதல் முன்னம் தலை வீதி பழியோ அவன் முகவலை இடுவழியோ அவன் முகவலை இடுவழியோ பாலும் கசந்ததென்றாயே அந்நியே ஒரு பேயே கொண்டு நாடு மயக்கம் கொண்டாயே அவன் நாதன் தமிழ் பாடலில் மோதும் பணி தொடர்கின்றனை சுடத்தார் சொல்வாரே பேச்சு ஊரில் சுற்றிடுதே இந்த ஏச்சு ஊரில் சுற்றிடுதே இந்த ஏச்சு முல்லை வேடிக்காத போதே மாதே போதே அந்த முடனை மரணித்த பாதே அவன் தனநான நல்மடரை இனியாகிலும் மறுப்பாயடி செட்டி மகன் செய்யும் சூது நம்பி செய்யாதே என்னிடம் வாது நம்பி செய்யாதே என்னிடம் வாது கோமுகி சோலையின் ஓரம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல அந்த ஒரு 6ஆம் முதல் இந்த பாட்டு எழுதியிருக்காரு. கோமுகி சோலை ஓரம் அந்தி நேரம் அதை சேமமா செய்வதே பேரும் பாட்டியல் அலை மாத்தட தூக்கத்தோட மலைபாபனி நீராயுகம் மன்மதன் செய்தானோ வாசியும் கண்ணன் மயக்கினில் விட்டாலோ பசியும் கண்ணன் மயக்கினில் விட்டாயோ பசியும் தங்க நிறமேனி வெள்ளை கொடி முல்லை ஆனாய் நல்லை உண்டன் தந்தைக்கும் தந்தாய் நீ தொல்லை அவன் 2 மாதரும் பல மக்களும் மறந்தாயடி முறையோ இது கூட்டமாய் பின்னாலே ஓடி ஆடும் கோபியர் உண்டிங்கு கோடி கிண்ணம் மது கையில் பிடித்து இதழ் கடித்து பாடல் வடித்து கிண்ணம் மது கையில் பிடித்து இதழ் கடித்து பாடல் வடித்து இன்ப கீதமலை செய்வான் துடித்து காதல் ஞானம் தனை தர வந்ததோ காண குயில் கவி மாமழை இந்த உலகுக்கு சொந்தம் அடி ஏனோ கொண்டாயவன் ஐயனோ கொண்டாயனே பந்தம் கோடி பணம் பெற்ற போதும் கையில் ஏதும் ஊரே ஓதும் இல்லை ஆடி மகிழ்வான் எப்போதும் அடி பாடும் பொருள் மிக வளர்ந்து தேடும் பொருள் தனையே சோலை பாங்கு கவிஞனை மறவாய் அவன் மேல் தேங்கும் பித்தினை தூரவாய் அவன் மேல் தேங்கும் பித்தினை தூரவாய் இந்திர பாடலை பாடி தினம் ஆடி உடன் கூடி என் மாந்தலில் செய்வாய் நீ மோடி தமிழ் கவி காதலன் புவி மீதினில் கலிகூந்திட உனை சேர்ந்திட பாயும் பல நன்மை சூழ்க கண்ணன் 1000 ஆண்டுகள் வாழ்க கண்ணன் 1000 ஆண்டுகள் வாழ்க கண்ணன்னல் தாசனின் மேலே விழிவேலே கொண்டாய் மாலே உன் எண்ணங்கள் அந்ததனாலே அடி இனிதாம் அவன் பல பாடலை தினமும் சொல்லி உடன் வாடுதல் மங்கை உனக்கு இது நன்றா
வளை செங்கை கழன்றதும் இன்றா, வளை செங்கை கழன்றதும் இன்றா. நன்றிங்கம்மா, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்திருடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றி கலந்தேடுவம் பிறவை தமிழர் நடத்தும் இலக்கிய களம் நிகழ்வின் 2183 17/6/2026 அறிவன் கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, இடமம் 19. இன்றைய சிறப்பழைப்பாளர் NS பிரேமா அம்மா அவர்கள் மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் மௌலிவாக்கம் கட்டிடம் இடிந்தபோது பேரிடர் மேலாண்மை பணிக்கான விருது பெற்றார். பணிக்கால முடிவு பெற்றவுடன் தனியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக பணிபுரிந்து தற்போது தமிழ் இலக்கிய ஆர்வலராக பயணித்ததுடன் படித்ததை பல தளங்களில் பகிர்ந்து எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறார். கல்லூரிகளில் பள்ளிகளிலும் தன்னம்பிக்கை சொற்பொழிவு வாற்றுகிறார். மத்திய அரசு நகர்ப்புற அமைச்சர் மாண்புமிகு வெங்கைய நாயுடு முன்னிலையில் காஞ்சிபுரத்திற்கான பாரம்பரிய நகர வளர்ச்சி திட்டத்திற்கான கண்காட்சியை டெல்லியில் நடத்தி திட்டத்திற்கான நிதி பெற்றது சிறப்பான நிகழ்வாகும். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கவியரசு கண்ணதாசன் திரை இசை பாடல்களில் இலக்கியம். அம்மா, தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா. நிகழ்ச்சியில் இன்று அழகாக குழந்தைகள் குணமதி அவர்களும் ஈஷான் அவர்களும் அவருடைய பங்களிப்பை மிக நன்றாக செய்தார்கள். அவ்வையம்மா அவர்களும் திரு பிரம்மநாயகம் அவர்களும் திரு தேன்மொழி ஈஸ்வரன் அவர்களும் மிகச்சிறப்பான ஒரு தகவல்களை குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்தாங்க. நிகழ்ச்சியில் இணைந்துள்ள தேவசேனாதிபதி டாக்டர் தேன்மொழி முருகேச பாண்டியன் சாமிநாதன் பல்லடத்திலிருந்து இணைஞ்சிருக்கார். அவ்வையம்மா, எமிமாள் என்ற கவிஞர், அன்னபூரணி அம்மாள், நீதியரசர் நடராஜன் ஐயா, வேண்மாள் அம்மா, இத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க. இணையத்தில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இதை நிறுவி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழியலன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்டது கண்ணதாசன் அப்படின்றவர் திரையிசை பாடல்கள் அவர் நிறைய எழுதியிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். மிக புகழ் பெற்ற கவியரசு கண்ணதாசன் அப்படின்ற ஒரு பேரோட இன்னைக்கு வரைக்கும் அவருடைய புகழ் நீங்காம இருக்கு. அப்படின்னா அந்த பாடல்களில் இருக்கும் செறிவும் அந்த தமிழ் எந்த அளவுக்கு அவர் அவ்வளவு அழகாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்றதுனாலையும் இவரை பற்றி இவருடைய நூற்றாண்டு 24ஆம் தேதி, இன்று 24ஆம் தேதி இவருடைய நூற்றாண்டு தான் நடைபெற உள்ளது. இந்த சமயத்தில் இவருடைய சில பாடல்கள் எல்லாமே அவர் ரொம்ப இலக்கிய நயமா தான் எழுதியிருக்காரு. நமக்கு இருக்கும் கால அவகாசத்துக்குள் அவரை பற்றியும் அவருடைய சில சிறப்பான பாடல்கள் பற்றியும் பேசுவதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவர் முதலா ஒரு திரைப்பட பாடல்னு எழுதியிருந்து 1949 கலங்காதே மனமே என்ற பாடல் இவருடைய முதல் பாடல். 3ஆம் பிறை கடைசி படத்துல கண்ணே கலைமானே அப்படின்ற பாடலை எழுதியிருக்கார். சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் பிறந்து சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி ஆட்சிக்கு மகனாக பிறந்தார். முத்தையா அப்படின்ற பேர் இவருக்கு இருந்தது. இவர் தத்து கொடுக்கப்பட்டார். பழனியப்ப செட்டியார், சிகப்பி ஆட்சி என்பவர்களுக்கு இவர் தத்து கொடுக்கப்பட்டு இவருடைய பெயர் நாராயணன் என்று அங்கு அழைக்கப்பட்டதாக தகவல் தெரிகிறது. 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிறார். ஆனா கவியரசு ஆகியிருக்கிறார். தென்னிந்தியாவில் திரைப்பட பாடலாசிரியர்களுக்கு இதுவரை அப்ப தேசிய விருது அப்படின்றது கிடையாது. இவர்தான் முதலாக குழந்தைக்காக அப்படின்ற படத்துக்குள்ள தேவன் வந்தான் அப்படின்ற ஒரு பாட்டு, மத நல்லிணக்க பாட்டு. அதுல பாத்தீங்கன்னா ராமன் என்பது கங்கை நதி அப்படிலாம் வரும். ஒவ்வொரு கடவுளுக்கும் அல்லாஹ் என்பது சிந்து நதி, அதே மாதிரி இயேசு என்பது பொன்னி நதி அப்படின்ற பாட்டு வரும். அதுல அவ்வளவு அழகா மத நல்லிணக்கத்தை குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. அது தேசிய விருதை அந்த பாடலானது பெற்றது. அதுக்கப்புறம் சேரமான் அந்த ஒரு காதலி அப்படின்ற இவருடைய புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. சேரமான் காதலி என்ற புத்தகத்துக்கு. இந்த அளவுக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்றது இவருடைய மிகச்சிறந்த புத்தகமாக போற்றப்படும் புத்தகம் இன்னைக்கு வரைக்கும்.
ஆனா இயேசு காவியம் என்ற புத்தகத்தையே 8 நாளில் எழுதி வெளியிட்டு இருக்கிறார். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கவிஞர், எழுத்தாளராக இருந்திருக்கிறார். இவருக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அரசவையிலே நம்மளுக்கு அரசவை கவிஞராக இவரை வந்து நியமித்து அந்த பெருமையும் இவருக்கு கொடுத்திருக்காங்க. எதையும் மறைக்கல. வனவாசம் அப்படின்ற தன்னுடைய நூலில் பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சுயசரிதையில தன்னோட என்ன சொல்றதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்து ஒரு ஆளுக்கு இருக்குமான்னு அப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை விவரிச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 4000 பாடல்களுக்கு மேல திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அந்த 8ஆம் வகுப்பு வரையே பெற்ற கல்வியை வச்சுக்கிட்டு எப்படி இப்படியான சிறப்பான பாடல்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம். அந்த அளவுக்கு அவருக்கு இலக்கியத்தில் ஈடுபாடு இருந்திருக்கிறது, ஆழங்கால் பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு சில பாடல்கள் இன்னைக்கு நம்ம எடுத்து பார்க்கலான்னு பாக்குறேன். இவருடைய இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து நம்ம பாடல்களை பத்தி சொல்றோம். தமிழ்நாடு இவருடைய கவி அரசுன்ற எந்த அளவுக்கு வந்து தமிழுக்காக செஞ்சிருக்காருன்றதுனாலதான் காரைக்குடியில அவருக்கு கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபமும் நிறுவி இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு கவிஞரை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன அவருடைய இலக்கியத்துல என்ன இல்லை அப்படி எல்லாருடைய பாடல்களையும் ஏறத்தாழ எடுத்து அந்த அளவுக்கு புரிந்து நமக்கு வந்து எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு இதுவா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு திரைப்பட பாடல் நமக்கு பழனி அப்படின்ற படத்துல வர்ற அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படின்ற பாட்டு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, உண்டாய பொழுதின் உடைந்து உழிக்காகம் போல் தொண்டாயிரவர் தொகுபடவே வண்டாய் திரிதரும் காலத்து தீதிலேரோ என்பார் ஒருவரும் இவ்வுலகத்தில். நாலடியார் பாட்டு. அந்த மாதிரி வந்து எப்போ இருந்துச்சுன்னா எல்லாரும் இருப்பாங்க, இல்லைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் அதனோட சிம்பிள் மீனிங். செல்வம் இருக்கின்ற காலத்தில் உயிரற்ற உடலை கொத்தி தின்ன வரும் காக்கை கூட்டத்தை போல வேண்டியவர்கள் கூட்டம் 1000 கணக்கில் கூடுவர். செல்வம் இல்லாத சமயத்தில் அவர்கள் ஒருவேளை சோற்றுக்கு கூட வண்டாய் பறக்கையில் அவர்களை பார்த்து நலமா இருக்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அண்ணன் என்னடா, எனக்கு நல்லா பாட வராது, அதனால பாட்டு வந்து நான் படிச்சிடுறேன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. அந்த மாதிரி ஒரு உதவி செய்யறவங்க நட்பா இருந்தா கூட அவங்க அண்ணன் தம்பி மாதிரி. ஆனா உறவினர்கள் இப்படி வந்து போயிடுறாங்க அப்படின்றத இந்த நாலடியார் பாட்டுல இருக்கிற மாதிரி எடுத்து இது சொல்லியிருக்காரு. திருக்குறள்ல ஒரு குறள் 962வது குறள், சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். தப்பான காரியம் ஒண்ணு செஞ்சா, சீரல்லாதது செஞ்சா நம்மளுக்கு ரொம்ப அதுல நிறைய வரும் அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த பேராண்மை மிக்கவர்கள் அப்படிப்பட்ட செயல்களை செய்ய மாட்டார்கள். இதுதான் அந்த குறளுடைய பொருள். அந்த பொருளை இருக்கிற மாதிரி என்ன சொல்றாரு, 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை, நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை, வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு, வரும் பகைவர்களை வென்று விடும் படையை காட்டு. இந்த பாட்டுல அதுக்கு கூடவே நம்முடைய தமிழையும் சொல்லிடுறார். முக்கனியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் அப்படின்னு அந்த பையனுக்கு சொல்ற மாதிரி இந்த பாட்டுலயும் அந்த மானத்தோடு வாழணும், அதுதான் சுயமரியாதை. மானம் போகிற மாதிரி இருக்கிற வேலைகளை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. ஔவையார் மூதுரையில ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே எங்க ஊர் ராஜா அப்படின்ற படத்துல அது சில வரிகளை வந்து அப்படியே வந்து அந்த அந்த எந்த அளவுக்கு அந்த ஒரு நீதி இருக்கோ அதையெல்லாம் வந்து எடுத்து சொல்லியிருப்பார். அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவு அல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவாவார் உறவு.
துன்பம் வர்ற நேரத்துல குளத்தை விட்டு எப்படி வந்து குளம் வத்துச்சுன்னா எல்லா பறவைகளும் ஓடி போயிருதோ அந்த மாதிரி உறவினர்கள் வந்து ஓடி போயிருவாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற தாமரை, ஆம்பல், இந்த மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் விதைகள்லாம் அங்கேயே இருந்து அந்த குளம் வத்தினாலும் கூடவே இருந்து திரும்பவும் வளருது. இதை வந்து சொல்றாரு. துன்ப காலத்திலும் நம்முடன் இருக்கிற உறவினர்கள் தான் சிறந்த உறவினர் அப்படின்றதுக்கு. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த புள்ள சொந்தம் இல்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா போங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இந்த பாட்டுல அது அவ்வளவு அழகா குறிப்பிடுறார். வாழ்க்கை படகு அப்படின்ற ஒரு படத்துல குரல் 1094. யான் நோக்குங்கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இது எல்லாருக்குமே தெரியும். நான் பார்க்கும்போது வந்து என்ன பார்க்க மாட்டேங்கிறா, நான் வானத்தை பார்க்கும்போது என்ன பார்க்கறா அப்படின்னு காதலனும் காதலியும் தலைவனும் தலைவியும் பேசிக்கிற மாதிரி பாட்டு. இத வந்து எவ்வளவு அழகா, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே. எவ்வளவு அழகா இந்த யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எவ்வழி கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்தனவே என்ற பாட்டையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, எங்க இருந்தோம் தெரியாது, ஆனா கண்டவுடன் நீ இங்கே என்கிட்ட இருக்க, நான் அங்கே உன்கிட்ட இருக்கேன். இந்த மாதிரி இந்த பாட்டுல வந்து கொண்டு வர்றாரு. கம்பராமாயணத்துல எடுத்தோம்னா நிறைய பாடல்கள் நம்ம கவிஞர் வந்து அதே சாயலில் அவ்வளவு அழகா உபயோகப்படுத்தி இருக்காரு. இதுல நதியின் பிழை என்று தரும்புகழ் இன்மை அற்றே, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான். இது வந்து ராமன் லக்ஷ்மணன் கோவப்படுறான். கைகை இப்படி வரம் வாங்கிட்டு இவனை வந்து காட்டுக்கு போக சொல்றாங்க, நீ காட்டுக்கு போற, பரதனை வந்து அரசாள வைக்கணும்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்லும் போது வருகின்ற பாடல் கம்பராமாயண பாடல். இது வந்து எப்படி வந்து சொல்றாரு கவிஞர், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. அந்த பாட்டுல வரும், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். அந்த அளவுக்கு அந்த ஒரு பாட்டுல நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மையாகும் சாட்சியம்மா. இந்த பாடல்ல இந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. பூதத்தாழ்வார் அவருடைய பாடல், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்பு உருகு சிந்தை இடுதிரியா, நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு, ஞான தமிழ் புரிந்த ஞான். அது எல்லாருக்கும் தெரியும். விளக்கு அப்படின்னா அன்பு வந்து போயிடுச்சு, அதுல வந்து என்னோட ஆர்வத்தை எல்லாம் நெய்யாக்கி உன் மேல வந்து இடுதிரியாக்கி என்னோட சிந்தையெல்லாம் அப்படி வந்து விளக்கு போட்டேன் அப்படின்னு இறைவனுக்காக பாடுற பாட்டு. இத வந்து பாடுறார், அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், உன் 7 மலை ஏறி ஓடி வந்தேன். இப்படி அது பாடலா பாடும்போது எல்லாம் பாடகர்கள் 2 முறை எல்லாம் பாடி ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. நான் பாடல்களை வந்து உதாரணமா சொல்றதுனால இதோட நிறுத்திக்கிறேன். இந்த அளவுக்கு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அப்படின்ற பாடல்ல இந்த பூதத்தாழ்வாருடைய பாடலை அவ்வளவு அழகா கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருப்பார். எளிமையா சாதாரண மக்கள் கூட இந்த இலக்கிய சுவையை பருக வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ என்னவோ தெரியல, அந்த அளவுக்கு தமிழை வந்து எளிமைப்படுத்தி திரையிசை பாடல்கள்ல நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. சிவவாக்கியரோட ஒரு பாட்டு,
ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. எதுவும் கூட வரும், தர்மம் தான் தலை காக்கும், எதுவும் கூட வராது. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குடி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். இப்படி வந்து அவ்வளவு அழகா கொண்டு வந்து சேர்க்கிறார். இதே மாதிரி நமக்கு வந்து திருமந்திர பாடல் ஒரு பாடல். அந்த பாடல்ல காலினில் ஊரும் கரும்பினில் கட்டியும் பாலினில் நெய்யும் பழத்துள் ரதமும் பூவினில் நாற்றமும் போல் உளன் எம் இறை காவலன் எங்கும் கலந்து நின்றான். இது வந்து திருமந்திரத்துல திருமூலர் நமக்கு சொல்றது. காற்று எப்படி நம்ம மேல, காற்று தெரியாது கண்ணுக்கு, ஆனா அந்த ஸ்பரிசம் நம்மளுக்கு தெரியும் காற்று தொட்ட உடனே. அதே மாதிரி கரும்பு, அந்த கரும்புல வந்து இனிப்பு இருக்கு, வெல்லம் வரும், அந்த கரும்பிலிருந்து வெல்லம் வரும். பால் தான் இருக்கு, ஆனா பாலில் நெய் இருக்கு. பழம், அதுல அந்த வந்து ருசி இருக்கு, அந்த இனிப்பு இருக்கு. இப்படி பூ அப்படின்னா பூவுல வந்து அந்த நாற்றம் இருக்கு, நீங்க கண்ணுல பார்க்க முடியாது, ஆனா அந்த நாற்றம் இருக்கு. இப்படி வந்து இருக்கிறவன் என்னோட இறைவன் அப்படின்றது இந்த திருமந்திர பாடலுடைய கருத்து. இது வந்து இவர் சொல்றார் வளர்பிறை அப்படின்ற படத்துல. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னை இள நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இப்படி கொண்டு வருவார். கோழிக்குள்ளே முட்டை வச்சு முட்டைக்குள்ளே கோழி வச்சு வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். அப்படி கொண்டு வருவார். அதே மாதிரி குறுந்தொகை பாடல்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாயும் யாயும் யாராகிறோம். இதுக்கு வாழ்க்கை பாடல்ல ஒரு பாட்டு. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே. இந்த மாதிரி ஒரு பாட்டு. ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இது நமக்கு குறள். சொர்க்கம் படத்துல அவர் சொல்றார், சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார், செல்வாக்கு சேரும் காலம் வீடு தேடி வந்தது, விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை. எதுவும் சொன்னீங்களா சார்? உடலுண்டு உள்ளம் உண்டு முன்னேறு மேலே மேலே. அது மாதிரி விதி கிடையாது, எதுவும் கிடையாது, வேதங்கள் வாழ்க்கை கிடையாது. நீ முன்னேறணும்னு நினைச்சேன்னா, உன்னுடைய உழைப்பு கொடுத்தியன்னா முன்னேறலாம் அப்படின்றத அவ்வளவு அழகா சொல்றார். பட்டினத்தாருடைய ஒரு பாட்டு. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழுத மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே அப்படின்றது பாட்டு. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. இந்த பாட்டுல எவ்வளவு அழகா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம், கொள்ளி வரை வருமா. கொள்ளி வரை எது வரும்? யாரும் வரமாட்டாங்க. இந்த பாடலை இவ்வளவு அழகா கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நிறைய பாடல்கள், தேன் தேன் அப்படின்னு வர்ற பாடல்லாம் நம்ம கம்பராமாயணத்துல வரும். ஒரே வார்த்தையை வச்சு எப்படி எழுதுவாங்களோ, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், இந்த பாட்டுகள். அதே மாதிரி அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெள்ளிலவே, இந்த பாட்டு அதே மாதிரி அந்த காய் காயின்னு ஒரே வார்த்தையை எப்படி எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டுலையும் அந்த அளவுக்கு வந்து ஒரு இலக்கிய நயத்தோட நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப வந்து
பிரயாசப்பட்டிருக்காரு, ரொம்ப எழுதியிருக்காரு. இதுல ஒரு பாட்டு நமக்கு கம்பராமாயணத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த 5 அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி வர்ற மாதிரி, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராகி ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை அயலாரூரில் கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த ஒரே வார்த்தையை இப்படி ரிப்பீட் பண்ணி இப்படி ஒரு பாட்டு. இந்த மாதிரி பாட்டுகள் இவரும் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு சில இதை எடுத்துக்கலாம். வண்ணம் அப்படின்ற வார்த்தையை வச்சு கம்பராமாயணத்துல ராமரை விஸ்வாமித்திரர் அகலிகை சாப விமோசன படலத்துல ஒரு பாட்டு பாடுவார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உன் வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி பேரில் மழை வண்ணத்து அண்ணலையே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அகலிகை சாப விமோசனம் பண்றார். தாடகைய உன்னோட வில்லுல நீ வீழ்த்தினப்ப உன்னோட கைவண்ணத்தை பார்த்தேன், அகலிகைக்கு சாப விமோசனம் வந்தப்ப உன்னோட கால் வண்ணத்தை பார்த்தேன் அப்படின்றது அந்த பாடல், கம்பராமாயண பாடல். நம்ம கவிஞர் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். இந்த பாட்டுல எத்தனை வண்ணம், கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இப்படி கார் வண்ணம் கூந்தல் தொட்டு தேர் வண்ணம் மேனி தொட்டு பூ வண்ணம் பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சிச்சிட்டு அஞ்சி அஞ்சி கொஞ்சம் கெஞ்சும் போது ஆசை இல்லையா? நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது. அப்படி அந்த பாடல் முழுக்க எந்த அளவுக்கு அந்த வண்ணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வண்ணம் 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 அப்படின்னு அழகா கவிஞர் எழுதியிருக்கார். இந்த தேவன் வந்தான் அப்படின்ற அந்த பாட்டு ஏற்கனவே நம்ம சொன்னோம், அது நல்ல விருது பெற்றது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாடல் பசங்களுக்காக பாடுற மாதிரி அந்த ஒரு பாட்டு ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று நன்றே நன்று நல்லதை செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. இது ஒரு பாடல். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். வெற்றி வேர்க்கையில அதிவீர ராம பாண்டியன் சொன்னது. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் கொன்றை வேந்தன்ல அவ்வை சொன்னது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் திருமூலர் சொன்னது. அன்பே சிவம் கடவுள் அப்படின்னு சொல்றது வள்ளலாரும் திருமூலரும் சொன்னது. இந்த ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா ஒன்றே ஒன்று உலகம் ஒன்று உலகில் தெய்வம் ஒன்று நன்றே நன்று நல்லதை செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. ஆனா என்பது உயிரெடுத்து அம்மா அப்பா அன்பு அறிவு அனைத்துக்கும் அதுவே முதலெடுத்து. காணா என்பது உயிர்மை எழுத்து கடவுள் கருணை கல்வி கண்கள் அனைத்துக்கும் அதுவே முதலெழுத்து. இப்படி சொல்லிட்டு வர்ற பாட்டுல படிப்பு அப்படின்னா என்ன? வாழும் வழியை தெரிந்து கொள்ள வழிகள் சொல்வது படிப்பு. கணக்கு வருவதை ஒழுங்காய் வைத்துக் கொள்ளும் அறிவை தருவது கணக்கு. பூகோளம் பார்க்கும் உலகை புரிந்து கொள்ளும் பாதை சொல்வது பூகோளம். சரித்திரம் பரம்பரையான முன்னோர் கதையை பாடம் சொல்வது சரித்திரம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் எண்ணும் எழுத்தும் கண்ணாகும். ஏடும் அறிவும் கூட இருந்தால் எல்லா நலனும் உண்டாகும். இப்படி இத்தனை பேர் எந்த அளவுக்கு இலக்கியத்துல சொன்ன அத்தனை கருத்துக்களையும் ஒரே பாடல்ல கொண்டு அவ்வளவு அழகா சொல்றார். அதே மாதிரி அந்த தமிழ்ல இலக்கியங்கள்ல தலைவன் தலைவி ஊடல் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு பாட்டு, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன், நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் அப்படி சொல்லுவா. உடனே நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். இப்படி காதலன் கேட்பான். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன்,
பொன் ஒன்றொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். அப்படி அந்த பாட்டு வரும். எந்த அளவுக்கு அவ ஓடி வந்தா அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேக்குற மாதிரி, அதுக்கு அவ பதில் சொல்ற மாதிரி, இந்த மாதிரி இலக்கிய சுவையோட காதல் பாடல்கள்லயும் நிறைய எழுதியிருக்காரு. அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கையை சொல்ற மாதிரி, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமயில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. இப்படி தன்னோட வாழ்க்கையே சொல்றதுனால, அதனால காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். இப்படி தன்னை இறைவனாகவே படைப்பவன் அப்படின்னு சொல்லிக்கிறவர். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமயில் என் துணை இருப்பு. இப்படியான பாடல்களையும் அந்த அளவுக்கு பாடி இருக்கிறாரு. ஒரு காதல் பாடல்களாகட்டும், ஒரு நல்லிணக்க பாடல்களாகட்டும், எந்த அளவுக்கு அவர் எடுத்து ஒவ்வொரு பாடலையும் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பா பாடி இருக்கிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ரசிக்க வேண்டி இருக்குது. அந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் அவருடைய 100ஆண்டு விழா இப்ப வருதுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம அவரை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில நான் இந்த பாடல்களை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு பாடலும் இருக்கு. அந்த பாடல்கள் எல்லாமே அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய், அங்கே காய் இவளைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய், ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் ஆழக்காய், சாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய். இப்படி ஒரு பாட்டு அப்படின்னு சொல்றது, அந்த காய் காய் அப்படின்றதுலயே அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன், குடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என படித்தேன் பார்வையில் குடித்தேன், துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன், துளித்தேன் ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன், கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன், மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன், உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன், எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன், இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். இப்படி எல்லாம் ஒரு பாடல்களை எப்படியெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மத்தவங்க எழுத முடியுமான்றது தெரியல. அத்தனை பாடல்களும் அந்த அளவுக்கு பொருளும் அந்த அளவுக்கு ஒரு இசைக்கு இணங்கி வர்ற மாதிரி, அந்த இசைக்கும் ஏற்றபடியாகவும் அந்த அளவுக்கு எழுதியிருக்கார். அறிவுரைகளும் இலக்கியத்திலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது, காதலும் எடுத்தாளப்பட்டுள்ளது. அதே மாதிரி எந்த அளவுக்கு தத்துவ பாடல்களும் நிறைய பாடல்கள் இலக்கியத்திலிருந்து அந்த நமக்கு கொண்டு எளிமையாக நாம் அனைவரும் அதை ரசிக்கும்படி சேர்த்திருக்கிற கவியரசு அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய புகழஞ்சலியும் செலுத்துவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இதுவரை அனைவரும் பொறுமையாக கேட்டதற்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. காயத்ரி வழங்குவதற்கு நீதியரசர் நடராசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பிறந்த நிலையில் இருக்குமாறு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் கடைசியா பேசுறேன். சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பேரவையின் பொக்கிஷமாக திகழும் அம்மா NS பிரேமா அவர்கள் கவியரசு கண்ணதாசனின் திரை இசை பாடல்களில் இலக்கியம் என்ற தலைப்பில் மிக அருமையான ஒரு உரை ஆற்றியிருக்கிறார்.
இதே ஜூன் மாதத்தில் தான் சில நாட்களுக்கு 10-15 நாட்களுக்கு முன்புதான் இதே தலைப்பில் செல்வி காருண்யா உரையாற்றினார். அதனால் இன்றைய பதாகையை பார்த்த உடனேயே எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. இப்பொழுதுதானே இதே தலைப்பில் ஒருவர் பேசியிருக்கிறார், இன்று பிரேமா அம்மாவும் பேசுகிறார்களே, இது போரடிக்குமோ என்ற ஒரு ஐயம் எனக்குள் எழுந்தது. ஆனால் போர் அடிக்கவே இல்லை. மிக அருமையாக, ரசிக்கும்படியாக, சுவையாகவும் இனிமையாகவும் இருந்தது. அதற்காகவே அம்மா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் சொன்னார்கள், கண்ணதாசன் இலக்கியத்தை எளிமைப்படுத்திய பாடல் எழுதினார். அது அந்த நாலடியார் பாடல், மற்ற கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்களையும் அவர் சொல்லும் பொழுது அது நம் மனதை ஈர்க்கவில்லை. அதை நாம் திருப்பி சொல்வது கூட கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதே பாடலின் கருத்தை தனக்குரிய பாணியில் எளிமையான சொற்களை கொண்டு கண்ணதாசன் பாடியிருப்பது நாம் அதை பல தடவை கேட்டு கேட்டு ரசிக்கவும், பல தடவை அந்த பாடலை நாம் இசைப்பதுமாக நிலையை ஏற்படுத்திவிட்டார் நமது கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அதுல இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான, ஆனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. பாடத் தெரியாது என்று சொல்லிக்கொண்டு அருமையாக பாடினார்கள் அம்மா அவர்கள். அவர்கள் குரல் இனிமையாக இருக்கிறது, ராகம் பிசகில்லை, கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. இனிமே அம்மா அவர்கள் தனது உரையில் சில பாடல்களை இசைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதிலும் இப்போ கண்ணதாசனை பற்றி பாடும் பொழுது அவரே கண்ணதாசனை பற்றி எழுதியிருக்கிறார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு என்று. அதிலே பிற்பகுதியிலே பாடுகிறார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொல்லி இருக்கிறார். உண்மைதான், கண்ணதாசனும் மரணிக்கவில்லை, அவருக்கு எந்த நிலையிலும் மரணம் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் இதே பேரவையில் சில நாட்களுக்கு முன்பு கண்ணதாசனை பற்றிய உரை இருந்தது. இன்றும் அந்த உரையை அம்மா அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். எனவே கண்ணதாசன் சொன்னதை போல எந்த நிலையிலும் அவருக்கு மரணமில்லை, நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்தி அம்மா அவர்களுக்கு என மனமார்ந்த வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்மளுடைய அவ்வை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து தயாரில் இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல எனக்கு பாட சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உரை முழுவதும் பல பாடல்களை அவர் பாடினார். அதுல கூட ஒரு இடைவெளி கூட விடல, அப்படியே பேசிக்கிட்டே தொடர்ந்து அந்த பாடலை பாடி பாடல் பாடிட்டு அப்படியே தொடர்ந்து பேசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு தான். அருமையா இருந்தது இந்த நிகழ்ச்சி. சொன்னது போல அந்த கவியரசர் கண்ணதாசன்னா அந்த பேருக்கு ஏற்றார் போல எந்த பொருளை பற்றி சொன்னாலும் அதுல இலக்கியங்களிலிருந்து அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை மக்களிடத்திலே எளிய முறையிலே கொண்டு சேர்க்கிறார். அது சுவையாகவும்
அந்த சூழலுக்கு பொருத்தமானதாகவும் இப்படி எல்லா வகையிலும் பொருத்தமா அவர் எழுதியிருக்காரு. இந்த இசைக்கும் சில பாடல்கள்லாம் முதல்ல இசையமைத்து விட்டு பிறகு பாடல் எழுதுவார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்படியும் அவர் அந்த அதிலும் வல்லவராக இருந்திருக்கிறார். அவருடைய குணமும் அப்படிதான். அவர் அப்படி மாறிக்கிட்டே இருந்திருக்கிறார். அவருடைய கருத்தியல்ல அவர் நிறைய மாறி இருக்காரு. அது நேத்து சொன்னது இன்னைக்கு மாத்துனா காலையில சொன்னதையே மாலையில மாத்தி சொல்லுவேனே அப்படின்னு அவரே சொல்லுவார். அந்த மாதிரி அப்படி இருந்தாலும் கூட சில அடிப்படையான கருத்துகள் அந்த மானுட பற்று அதுலெல்லாம் அவர் ரொம்ப சிறந்தவராத்தான் இருக்காரு. பணத்து மேல அவருக்கு ஒரு நாட்டமும் இருந்தது இல்லை அப்படின்னு. ஏன்னா அப்பா நேரடியா அவரை பார்த்திருக்காங்க. மேசையில அப்படியே பணம் கிடக்குமா, என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் ஒழுங்கா வைங்கன்னு அப்பா சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் அதுல கூட ரொம்ப பற்று இல்லாமதான் இருந்திருக்காரு. பல செய்திகள் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் சிங்கப்பூர்ல தமிழ் சங்கத்துல பேசின பேச்சு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் திரை இசை பாடல்களே இருக்கல, அவருடைய தனிப்பாடல்கள் பிற பாடல்களை பற்றி மட்டும் பேசுவாரு. ரொம்ப அருமையான ஒரு பேச்சா இருக்கும். அது இந்த இதுல இணையத்துல கிடைக்குது, அது கேட்கலாம். அவ்வளவு அருமையா இருக்கும். முழுக்க ஒரு திரைப்பாடல் கூட இருக்காது. அவருடைய தனிப்பாடல்களை மட்டும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சிறந்த அந்த குறிப்பிட்ட தகுந்த நிகழ்வுகளை மட்டும் சொல்லி அவர் பேசியிருப்பார். அப்படிப்பட்ட கருத்துக்கள் நிறைந்தது. திரைப்படம் நம்ம எல்லாரோடையுமே அப்படி வாழ்க்கையில கலந்து வந்துச்சுன்னு தான் சொல்லணும். எதா இருந்தாலும் நம்ம அந்த படத்துல வர்ற மாதிரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது கலந்து விட்டது. அப்ப அதன் மூலமாக இந்த கருத்துக்கள் சொல்லப்படும் போது அது எளிதில் எல்லார் நெஞ்சிலையும் போய் தாங்கும். அதை இப்படி நினைத்து பார்த்து காருண்யா இப்பதான் பேசினார்னா மறுபடியும் பேசுற அளவுக்கு அவ்வளவு இருக்கு. எத்தனை முறை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிறது அவர் ஒரு முறையில பேசினாங்கன்னா அம்மா அவர்கள் இன்னொரு முறையில பேசினாங்க அப்படின்னு பாக்குறோம். நமக்கு ஒரு அருமையான விருந்து அப்படின்னு சொல்றோம். மிக அருமையான ஒரு உரையம்மா. நன்றி. எனக்கு அது நினைவில்லம்மா, இல்லைன்னா வேற தலைப்பு கொடுத்துருப்பேன். இல்ல அருமையா இருந்தது. இல்ல அப்படி இல்ல, அவங்க ஒரு முறையில பேசினாங்க, நீங்க ஒரு ரெண்டுமே எங்களுக்கு சுவையாதான் இருந்தது. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயார்கள் அன்பன் அழைக்கிறோம். தொடர்ந்து இருக்குமாறு நான் வேண்மல்லம் அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். அழைத்ததற்கு நன்றி முத்து குணமதி. இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் நினைகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளா. பணிக்காலத்தில் அரசு பணிக்காலத்தில் பலவிதமான எண்ணற்ற சாதனைகளை செய்த இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா பிரேமா அவர்கள் பணி ஓவிற்கு பின்னும் தன்னால் இயன்ற அளவு தமிழ் இலக்கியத்திற்காகவும் தமிழுக்காகவும் தொண்டாற்றி கொண்டு வருகிறார். எங்கே எந்த நிகழ்வு நடந்தாலும் அதில் அவருடைய பங்களிப்பு நான் காண்கிறேன். செய்திகளை பார்க்கும் பொழுது எந்த இலக்கியம் தொடர்பான நிகழ்வு நடந்தாலும் அதில் அவரை காண முடிகிறது. எங்கு சென்றாலும் அவர் மேடையிலே அவரை நான் காண முடியும். சிறப்பாக தமிழுக்கு தொண்டாற்றி வரும் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் எடுத்துக்கொண்ட தலை கண்ணதாசன் திரையிசை பாடலில் இலக்கியம் தலைப்பை ஒட்டி அவர் பலவிதமான தரவுகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இருந்தது. அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர் சேவை தொடரட்டும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நாங்கள் வேண்மலம் அவர்கள் அன்பன் அழைக்கிறோம். திறன் தயாரில் இருக்குமாறு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிமா. இன்றைய உரை கண்ணதாசன் திரை இசை பாடல்களில் இலக்கியம் என்ற தலைப்புல அருமையா இருந்தது. அவங்க தேர்ந்தெடுத்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக ஒரு இலக்கியத்தை அவர் எடுத்து காட்டிய முறையும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நாம் அறிந்த செய்திகள் தான், சில பெரும்பாலும் அறிந்த செய்திகள் தான், பலரும் சொன்னதாக இருந்தாலும் அது கேட்கும்போது சுவையாகவும் சிறப்பாகவும் அவையெல்லாம் அந்த பாடல்களை பற்றிய குறிப்புகள் தரும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்ணதாசன் எப்பொழுதுமே அந்த இலக்கியத்திலிருந்து எடுத்து ஆண்டாலும் அந்த
சுவை மாறாமல் அப்படியே அதை கொடுப்பதிலே வல்லவர். அந்த எளிமையாக கொடுப்பதிலே வல்லவர். மக்கள் அந்த இலக்கியத்தை சுவைப்பதற்கு ஏற்ற வகையிலே அதை நமக்கு எடுத்து காட்டுவார். அது போல அந்த அந்த உன்னை நான் பார்க்கும்போது அது எவ்வளவு அழகா அந்த பாடல் இருக்கு பாருங்க. உன்னை நான் பார்க்கும்போது விண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே என்று சொல்லும் போது அது அந்த திருக்குறளோட ஒத்து அவ்வளவு அழகாக அந்த திருக்குறள்ல இருந்து எடுத்தது என்று கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு அழகாக அதை ஓமை நயத்தோடு அருமையாக அவர் சொல்லியிருப்பார். இப்படித்தான் எல்லா பாடல்களுமே. அது ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அந்த இலக்கியத்தை பற்றி முதல்ல தெரியவே தெரியாது நமக்கு சிறு வயதிலே கேட்கும்போது. அப்புறம் அந்த இலக்கிய சுவையோடு அதை பார்க்கும்போது அதனோட சுவை நமக்கு புலப்படும். அதெல்லாம் அருமையா பிரேமா அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அருமையான நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றிம்மா. நன்றிங்க அம்மா. அந்த வாழ்த்து வழங்குவதற்கு திரு காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திறன் தயாரில் இருக்குமாறு தேவசேனாதிபதி ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் நலம் என்னும் நலனுடைமை, நான் நலம் என்னும் நலன் உடைமை அந்நலம் யாநலத்து உள்ளது மன்று. நாவன்மை என்று சொல்லப்படும் நலம் ஒருவருக்கு உடைமையாகும். அந்நலம் மற்ற நலன்களில் அடங்காது. அவற்றில் சிறந்தது வேறொன்றும் இல்லை. அந்த நலம் என்பது நம்முடைய ஆணையாளர் அம்மா அவர்களுக்கு இயற்கையிலேயே அது வாய்த்திருக்கிறது. அதனால்தான் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இதே தலைப்பு பேசியிருந்தாலும் கூட நான் கொஞ்சம் மௌனம் சாதித்து சரி அப்படின்னு சொன்னேன். காரணம் கேட்டேன்னா, இது வேற வழி, தண்டவாளங்கள் 2 இருக்கிற மாதிரி அது வேற வழி, அதனால இது கேட்போம் நல்லா இருக்கும் அப்படின்றதாலேயே நான் சொன்னேன். இதை நம்ம மரியாதைக்குரிய நீதியரசருக்காக நான் சொன்னது. பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான பாடல்களை தேர்வு செய்து கண்ணதாசனுடைய 4000க்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், புதினம் மற்றும் ஆன்மீக இலக்கியங்கள். இந்த சேரமான் காதலிக்காக தான் சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம் போன்ற மிகச்சிறந்த இலக்கியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற கண்ணதாசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் கவிதைகள்ல பாகம் 1 பாகம் 2ன்னு இருக்கு. சேரமான் காதலி 1980 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம். இதில் பார்த்தீங்கன்னா சுயசரிதிக்காக வசனம் வனவாசமும் மனவாசம் 2மே நான் படிச்சிருக்கேன். இப்படிப்பட்ட மிகப்பெரிய விஷயம். இந்த பருத்தியை பற்றி சொல்லும்போது ஒரு கவிதை தனிப்பாடல் தான் வரும். அது கடைசியில் கந்த துணியாக போயிட்டு அது எப்படி பயன்படுதுன்றதெல்லாம் கூட சிறப்பாக சொல்லிப்பார். அந்த மாதிரி பாரதிக்கு பிறகு தமிழில் புதிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர். பண்டைய இலக்கியத்தில் தேர்ச்சி தனது திரைப்பட படங்களில் செந்தமிழோடு இணைத்து வழங்கியவர். சாமானிய மக்களுக்கு இலக்கிய சுவை சென்று சேரும்படி எளிய உரைநடையை படைத்தவர். இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா 100 ஆண்டு காலம் தமிழுக்காக ஒருவர் இன்னும் இருந்திருந்தா எத்தனை கவிதைகள், எத்தனை சினிமா பாடல்கள்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஆற்றல் தாங்க அது இருக்கு. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காக தனது சொந்த பெயரிலேயே கண்ணதாசன் உட்பட பல இதழ்களை நடத்தியிருக்கிறார். சந்தமாருதம், திருமகள், முல்லை, தென்றல். இப்படி கண்ணதாசன் கவிநயத்தை ரசிக்க விரும்பும் வாசகர்கள் கவியரசர் இலக்கிய நயத்துடன் கூடிய பாடல்களின் தொகுப்பை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறார்கள். கண்ணதாசன் கவிநயம் மற்றும் இலக்கியம் நாம என்னைக்கும் கேட்கலாம், எல்லாருமே பேசலாம். அதனால நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன், மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கும் எப்படி திருக்குறள் எல்லாருக்கும், எல்லா காலத்துக்கும், எல்லா வயதினருக்கும், எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் கூட வள்ளுவர் நீ போய் கை கொடுத்து ஏதாவது ஒரு குரல்ல அவங்க அட்டாச் ஆயிடுவாங்க. அதே மாதிரிதான் கண்ணதாசன் கூட ஏதாவது ஒரு பாடல்ல போய் நீ எனக்காக தான் இதை பாடியிருக்கிறன்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞர். அதுதான் கவியரசர். அத அம்மா அபயமா சொல்லும்போது கூட நான் இந்த பணத்தெல்லாம்
ஒழுங்கா வைங்க அப்படின்னு அப்பா சொல்லிட்டு வந்தாங்க, கிடக்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி அது மேல் கூட அவருக்கு பற்று இல்லை. அது ஒரு காகிதம், அது மாதிரி கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். ஆனா அவர் உண்மையை மட்டும் சொன்னார் பாருங்க, நான் எந்த இடத்தில் இங்க படுத்துட்டு கிடந்தேன்னா அதே இடத்துல நான் பெரியாராகி 9 கார்களை வச்சு ஒரு பணம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ரெண்டாவது வாழ தெரியும். அவரு வாழ தெரியாதவரு. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். நான் சொல்வதற்கு உங்களுக்கு எல்லாம் அருகதை உடையவர்னு சொல்றாரே தவிர, அவர் நினைச்சிருந்தா வெவ்வேறு மாதிரி வாழ்ந்துக்கலாம். ஆனா அதுல அப்படி எல்லாம் போகல. அதனால கூடிய விரைவில் தன்னுடைய உடலை பாதுகாக்காமல் அந்த நிறைய சொல்ல போனா ஒழுக்கமின்மை காரணமாக தான் சொல்லலாம். அப்படி நிறைய அந்த பண்ணியிருக்கார். அவளுக்காக நிறைய பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. அப்போ கூட அவர் இறக்கும்போது கூட அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கவிஞர், அவரை பற்றி பேசுவதிலே ஐயா கூட சொல்லுவாரு, கண்ணதாசன் அவர் சொன்னதையே அவரே மறுப்பாரு. இங்க வேற மாதிரி சொல்லுவாரு, அங்க வேற மாதிரி சொல்லுவாரு, அங்க வேற மாதிரி சொல்லுவாரு அப்படின்லாம் கூட ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கு. அதையும் தாண்டி கண்ணதாசன் என்றுமே போற்றப்படுகிறவர், என்றுமே சாகா வரம் பெற்றவர் என்று சொல்லி அவரை பற்றி நிறைய பேசலாம். இன்னும் கூட நிறைய பேர் பேசலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி திருக்குறள் காமராஜ் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு தேவசனாதிபதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திறந்த இருக்குமாறு தென்மொழி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றிய சிறப்புகளை திருமதி NS பிரேமா அவர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்து வைத்தார். அதாவது கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதே நமக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் மட்டுமல்ல, எழுத்தாளர், பாடகர், ஒரு படங்களில் நடித்தும் உள்ளார். அவரது இயற்பெயர் முத்தையா. அவர்கள் வழங்கிய கவிதைகள் அனைத்தும் முத்தையா என்றே சொல்லலாம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி NS பிரேமா அவர்கள் எனக்கு பாட தெரியாது என்று சொல்லிவிட்டு 5 பாடலும் சிறப்பாக பாடி உள்ளார். அவரை இனி பாடகி NS பிரேமா என்றே போட்டுக் கொள்ளலாம் போகிறது. அவ்வளவு சிறப்பாக இருந்த அவர் பேச்சு. கடலை கைக்குள் அடக்க முடியுமா? முடியாது. ஆனால் முயன்றிருக்கிறார். அவர் கண்ணதாசன் புகழ் அனைத்தும் கவிதைகள் அனைத்தையும் தொட்டு விட்டார். இல்லை கொட்டி விட்டார். மிகவும் அருமை. படைப்பதனால் நான் இறைவன் என்று சொன்னார். அதே போல எனக்கு அழிவும் இல்லை என்று அதே பாடல் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லியுள்ளார். ஆக அவர் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அழியவில்லை. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமோ என்ற திருவாசக பாடலை தமது கவியில் கல்லெல்லாம் மாணிக்க கல் அல்லவோ என்ற ஒரு பாடலின் மூலம் பாமரரும் அறியும் மண்ணும் உலகறியும் மண்ணும் செய்தவர் நமது கவிஞர் கண்ணதாசன். அவரது புகழை பாடிய திருமதி NS பிரேமா அவர்களுக்கு மிகவும் நன்றி. வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய தேவசனாதிபதி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு தேன்மொழி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திறந்த இருக்குமாறு ஜானகி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேன்மொழி அம்மா சிங்கப்பூரில் இருந்துன்னு சொல்லுமா? பரவாயில்லைங்க ஐயா, இருக்கட்டும். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறி வாழும் போதே தான் மரணத்தை வென்ற ஒரு கவிஞனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம். பமு பகு. பகுத்தறிவு சிந்தனையோடு வாழ்ந்த காலகட்டம் வேறு. அதன் பிறகு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு கடவுளை நம்புபவனாக கண்ணதாசனாகவே பரிணமித்த காலம் என்பது ஒன்று உண்டு. இப்படி அரசியலிலும் திராவிட கொள்கையில் பிடிப்போடு இருந்த காலம் உண்டு. பிறகு காங்கிரஸ் கட்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட காலம் உண்டு. எந்த நிலையில் கவிஞன் இருக்கிறானோ அந்த நிலையில்தான் அவனுடைய கருத்துக்களும் பிறப்பெடுக்கும். கண்ணதாசனுடைய கவிதைகளில்
பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆராய்ச்சியுமே எந்த ஒரு கண்டுபிடிப்புமே ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டவர் தோளிலிருந்துதான் அடுத்த ஒரு தூரத்தை நம்மால் காண இயலும். ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டவர்களின் அடிப்படையில் அதை தெரிந்து கொண்டுதான் புதிய கண்டுபிடிப்புகள் பரிணமிக்கின்றன. அதை போலத்தான் கவிதையும். நாலடியார், திருக்குறள், கம்பராமாயணம் இவை போன்றவற்றை கற்றறிந்து அதன் பிறகு தன் கவித்துவத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுத்தவர், எளிமையாக்கி கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இந்த கருத்தை மிக அழகாக பிரேமா அவர்கள், கவிஞர் முனைவர் பிரேமா அவர்கள் தன்னுடைய கருத்துரையில் தெளிவாக பதிவிட்டார். அவர் பேசிய பொழுது நேரம் போனதே தெரியவில்லை. அந்த அளவிற்கு அழகாகவும் அவர் பாடிய பாடல் அழகாக இருந்ததற்கு காரணம் அவருக்கு இருந்த தைரியம் தான் என்பதை கூறிக்கொள்ள வேண்டும். தைரியம் இல்லாவிட்டால் இவ்வளவு அழகாக அவர் பாடி இருக்க முடியாது. இடையிடையே அவர் பாடி அந்த நேரத்தை அழகானதாக நம்மிடையே அர்ப்பணித்துள்ளார். அதற்காக அவருக்கு நன்றிகள். மலரோடு ஏனங்கு தனியாக நின்றேன், என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். அழகான கவிதை பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டிய பிரேமா அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி. சிறப்பான வாழ்த்துறை வழங்க தென்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்கள் அன்பன் வைக்கிறோம். திறந்த இருக்குமாறு கவிஞர் செமிமால் அம்மா அவர்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் கவிதையை இலக்கியத்தோடு ஒப்பிட்டு கூறிய விதம் மிகவும் அருமையாக இருந்தது. பேருந்தில் வந்து கொண்டு இருக்கும் பொழுதே எனக்கு இதை கேட்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் மலரும் ஞாபகம் வந்தது. நாங்கெல்லாம் கல்லூரி காலங்களில் படிக்கும் பொழுது எல்லா திருமண வீடுகளிலும் கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். அதை கேட்கும் பொழுதெல்லாம் கண்ணதாசன் இவ்வளவு அர்த்தமுள்ள கவிதைகளையும் பாடல்களையும் எழுதியிருக்கிறார் என்பது இன்று இந்த இடத்திலே எனக்கு ஒரு ஞாபகமூட்டியாக இருந்தது. அதுபோல அம்மா அவர்கள் இந்த கண்ணதாசன் எழுதிய அந்த கவிதைகளை பாடலாக பாடிய விதம் மிகவும் அருமையாக இருந்தது. அவர்கள் சொன்னது போல பாட வரவில்லை என்று சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக பாடகியாகி விடலாம் என்பது போல ரொம்ப அருமையாக பாடினார்கள். அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தது இன்னும் அடுத்த முறையில் நீங்கள் பாட்டு ஒரு முழுவதுமாக பாடி எங்கள் அவையில் இருக்கும் அனைவரையும் பாராட்ட வேண்டும், அதே மாதிரி எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி இடம் சாருகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பள்ளி போயிட்டு வரும் பொழுது இந்த பேருந்தில் ஏறும் பொழுதெல்லாம் காதல கேட்டுக்கிட்டே வந்துட்டே இருக்கிறோம். என்னால முழுசா பேச முடியல. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பான வாழ்த்துறை வழங்கி ஜானகி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு கவிஞர் செம்மல் அம்மா அவர்கள் அன்பன் அழைக்கிறோம். தன் தயாரில் இருக்குமாறு பல்லட சாமிநாதன் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததுக்கு நன்றி குணமதி. அனைவருக்கும் வணக்கம். அம்மா அவர்கள் கண்ணதாசன் ஒரு கடல். அதுல எத்தனை பேர் பேசினாலும் நமக்கு சலிப்பே வராதுன்னு தான் எனக்கு தோணுது. எவ்வளவு நம்ம அதாவது அந்த கடல்ல இருக்கிற கொஞ்சம் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். ஆனா கண்ணதாசனோட பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவர் இலக்கியங்கள்ல இருந்து எடுத்திருக்கிறாருன்றது தெரியாமலே பாமர மக்கள் அதாவது பாமர மக்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஆனா அதனோட சாரம் அவங்களுக்கு புரியும். அது மாதிரி ரெண்டு பேருமே அதாவது இலக்கியவாதிகளா இருந்தாலும் எதுகை மோனை அந்தாதி முரண் இந்த மாதிரி ஒரு இலக்கிய நயத்தோடவும் பாடல் இருக்கும். அந்த பாடல் அந்த இலக்கியத்திலே ஊர்னவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். இலக்கியமே தெரியாத பாமர மக்களுக்கும் அந்த பாடல் அதாவது ரெண்டு பேருமே சமநிலைப்படுத்துற மாதிரி ஒரு பாடல் அவரை மாதிரி வேற யாராலும் எழுத முடியாதுன்னு தான் நான் சொல்வேன். உங்களோட உரை ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். வணக்கம் அம்மா. வாழ்த்துறை வழங்கி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு பல்லம் சாமிநாதன் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். திறன் தயாரில் இருக்குமாறு திரு அனுபூரணி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரேமா சகோதரி அவர்களை நான் வாழ்த்துவதற்கு ஒன்றுமில்லை. எனக்கு முன்பு பேசிய அனைவரும் சிறப்பாக வாழ்த்திவிட்டால் நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய பல்லிடம் சாமிநாதன் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் பிரேமா அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்று அவங்க எடுத்துன்ற தலைப்பு கவியரசு கண்ணதாசன் திரையிசை பாடல்களில் இலக்கியம்.
எவ்வளோ அழகா அந்த இது அவர் படிக்க 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி அவர் இவ்வளோ இலக்கியத்தை தமிழை ரொம்ப ஆர்வமாக படித்து இலக்கியங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி பாடல்கள் எழுதினாங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது. அதாவது தமிழை அவர் அழகாக பாடலில் சொல்லியிருக்காரு. 1949 கலங்காதே மனமே அப்படிங்கிற படம் வந்ததுன்னு சொன்னாங்க முதல்ல. அப்புறம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அவர் முதல்ல தத்து கொடுக்கப்பட்டார்னு இந்த செய்தி இப்போ எனக்கு புதுசாக தான் இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. இந்த இதில் அம்மா சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் பேர் அப்போ நாராயணன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தேவன் வந்தான்ங்கிற பாடல் இந்த குழந்தைக்காக அந்த பாடல் அருமையாக பாடினாங்க. தேசிய அந்த தேவன் வந்தான் பாடலுக்கு தேசிய விருது கிடைச்சதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சேரமான் காதலிங்கிறதுக்கு அவர் எழுதின புதினம்னு நினைக்கிறேன், அதுக்கு விருது கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதாவது 5வது இல்லை தப்பு 8வது வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது வனவாசங்கிற நூலில் தன் வாழ்க்கையை முழுக்க அவர் சொல்லியிருக்காருங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4000 பாடலுக்கு எழுதியிருக்காங்க. அப்புறம் அந்த காரைக்குடியில் அவருடைய கவியரசு மண்டபம் ஒன்று நம்ம தமிழ்நாடு அரசு நிறுவி இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் அந்த பழனிங்கிற படத்தில் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அந்த பாடல் எனக்கு சினிமா பாடல்கள் அவ்வளோவா பாட வராது, இருந்தாலும் ரசிப்பேன். அந்த பாடலை ரொம்ப அருமையாக எடுத்து பாடினாங்க. அப்புறம் மானத்தோடு வாழணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அப்புறம் அந்த ஔவையாருக்கு பொருத்தமான எங்கள் ஊர் ராஜா அந்த இதில் துன்பம் வர காலத்தில் அந்த சுற்றத்தாறுகள்லாம் இருக்க மாட்டாங்கங்கிறத அழகாக சொன்னாங்க. அப்புறம் இந்த 1994 குறளை வச்சு உன்னை நான் பார்க்கும்போது நீ என்னை மண்ணை பார்க்கின்றாய் அப்படிங்கிற அந்த பாடலை ரொம்ப இதுவாக விரிவாக பாடினாங்க. அதுவும் அருமையாக இருந்தது. அப்புறம் கம்பராமாயணத்திலும் அழகாக உதாரணங்கள் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் பூதத்தாழ்வார் பாடல் அன்பெனும் மலர் விளக்கை ஏற்றி வைத்தேன் அந்த பாடலை அவர் பாடியிருக்காருன்னு சொன்னாங்க. அதாவது சாதாரண மக்களும் இலக்கியத்தை புரியும்படியாக அவர் கூறியிருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். இப்போ தர்மம்தான் தலை காக்கும். அது நிச்சயம் நம்ம என்ன தர்மம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த நமக்கு தர்மம் நம்ம நம்மளை தலை காக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அருமை. அப்புறம் திருமந்திர பாடல்கள் அதையும் பாடி காமிச்சாங்க. அதில் அப்புறம் வளர்பிறையிலேருந்து பூஜ்ஜியத்தில் ராஜ்யத்தை இறைவன் அந்த இறைவனுக்கு எப்படியெல்லாம் பாடினாருங்கிறது அழகாக இருந்தது. அப்புறம் சொற்கொன்கிற படத்தில் சொல்லாதே யாரும் கேட்டால் அப்படிங்கிற பாடல் அந்த பட்டினத்தார் பாட்டோட ஒப்பிக்க சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு பாட்டிலும் இந்த இலக்கிய நயத்தோடு அவர் கூறியிருக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே போல் வண்ணம் என்ற சொல் வரும்படி பாடல் என்ன அருமையாக இருக்குது. ஒவ்வொரு வண்ணத்தையும் அவர் அழகாக சொல்லியிருக்காரு. தத்துவ பாடல்களும் இலக்கியத்திலிருந்து எடுத்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து கூறி அம்மா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி அம்மா. சிறப்பான வாழ்த்துரை வழங்கி திருமதி அன்னபூரணி அவர்களுக்கு நன்றிகள். இனி நிகழ்வில் வருது காணல் உரை. காணல் உரை என்பது இந்த சிறப்பளிப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் இதன் கருத்துக்கள் விடுபட்ட அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த களம் சிறப்பான அறிவிப்பதற்கு இதன் கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் கலந்து வழங்க வருமாறு இன்றைய சிறப்பளிப்பாளர் பிரேமா அவர்கள் என்று நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கவிஞருடைய இதே தலைப்பில் பேசினது நினைவில்லாம இருந்தது. நான் இது ஒரு கூட்டத்துல பேசுறதுக்காக தயார் பண்ணி இருந்ததுனால வேற நிகழ்ச்சிகள்ல உடனே பேசுறதுக்கு இது வாய்ப்பா இருக்கும்னு நினைச்சு பண்ணேன். கவிஞரை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பாடி இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கிறவங்க எல்லா ஆளுமைகள். இவருடைய பாடல்கள்ல அந்த இலக்கிய நயம் அப்படின்றது ஒரு எந்த அளவுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு. நம்முடைய கால அவகாசம் அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக சில பாடல்களை மட்டும் நான் தேர்ந்தெடுத்தேன்.
உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க அன்னபூர்ணி அம்மா சொன்ன மாதிரி 8ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சிருக்காரு. அவர் இந்த அளவுக்கு இலக்கியத்தில் தோய்ந்து இதை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு தமிழுக்கு ஒரு புதிய பரிணாமத்தையே வந்து கொடுத்தாரு அப்படின்றத சொல்லணும். தமிழ் சொல்றோம் நம்ம, 3 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இலக்கிய ஆர்வம் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. யாரை பத்தியும் பயப்படாம நிறைய பாடல்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தூங்கும் போது நிச்சயமா அவருடைய ஒரு பாடலை நினைச்சுக்குவாங்க. அவர் திரையிலும் தோன்றி பாடி இருக்காரு. சூரியகாந்தி படத்துல எல்லாம் அந்த பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதுன்ற பாட்டெல்லாம் மறக்கவே முடியாது யாருக்குமே. அந்த மாதிரி எல்லாம் பாடல்கள். இந்த பாட்டும் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு பாட்டும் அவர் நேரில சினிமால வந்து அவர் தோன்றி பாடிய பாடல் தான் இது. அந்த மாதிரி எல்லாம் பாடக்கூடியவர். அத்தனை பாடல்களுமே அவ்வளவு சிறப்பு. அது சிச்சுவேஷன் சாங்ஸாவும் நிறைய போட்டிருக்காங்கன்றத நிறைய அவருடைய மகன்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து நமக்கு தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்காங்க. அதனால நான் எனக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சது. ஒரு ரசிகையாக நான் வந்து அதை பேசினதை இந்த அளவுக்கு ஆளுமைகள் வந்து பாராட்டியதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகள் ரொம்ப சிறப்பா நடத்துறீங்க நிகழ்ச்சிக்கு. புதிய பங்களிப்பாக இன்னும் கூடுதலா சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவருடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. நீதியரசர்லாம் ஊக்கப்படுத்துற மாதிரி சொல்ற வார்த்தைகள்லாம் உண்மையே அனைத்து பேச்சாளர்களுக்குமே அது வந்து ஒரு டானிக் மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப சிறப்பாக நடந்தது. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் பல்லடம் சாமிநாதன். தலைப்பு ஒன்றாக இருந்தாலும் தொடர் நிகழ்வாக நடத்தக்கூடிய அந்த அளவுக்கு சிறப்பான பாடல்கள். உங்கள் உரையும் அப்படி இருந்து நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சிறப்பான காணொலிகளை வழங்கி இன்றைய சிறப்பழைப்பாளர் பிரேமா அம்மா அவர் கலந்திடமும் பிரிவின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை சாத்தியக்காரர்கள் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் இலக்கிய களம் நிகழ்வு எண் 2183, நாள் 17/6/2026, அறிவன் கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் NS பிரேமா அம்மா அவர்கள் இன்று நம்மிடம் உரை வழங்கியமைக்காக அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்கம்மா. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மார்களுக்கு பாராட்டு சான்றிதழ் புலனம் மூலமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய டி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க. இன்று இசைப்பாடல் வழங்கிய பாடல்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் IAS அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழீழன் ஐயா அவர்களுக்கும் கனமல் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வடிவம் தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம் நிகழ்வு எண் 2184, நாள் 18/6/2026, வியாழன்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057. அன்றைய சிறப்பழைப்பாளர் திருமதி சம்சு ஹீதா பானு அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு அடிமை பெண்ணின் உரிமை குரல். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். தமிழை தமிழாக்குவோம். தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிமா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் இதே தலைப்பில் பேசலாம். மிக சிறப்பாக உரையாற்றிய இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிக்கிறோம். அவர் கண்ணதாசன் அவர்கள் நிறைய படத்தில் அவர் திரையில் தோன்றியிருக்கிறார். கருப்பு பணம் என்ற படத்தில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அந்த பாடல் மிக அருமையான ஒரு பாடல், மிக சிறப்பான பாடல். சிறப்பாக இன்றைய உரை வழங்கிய அம்மாவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முதல் பகுதி ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதி ஒருங்கிணைத்த முத்து குணமதி அவருக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்து குணமதிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று நம்பியை வெளிப்படுத்தி அனைவரும் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.